வணக்கம் சரண்யா. வணக்கம் சுஜி. சரண்யா, இந்த ஒரு சில விடயங்கள் உண்மையாக நடக்கிறதுக்கு முன்னாடியே அது சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே பிரபலமாக பகிரப்படும். ஆமாம், காட்டுத்தீ மாதிரி அந்த மாதிரி ஒரு விடயம் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஹபுத்தலையில் ஜிஎம்ஓ அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் விடுதிக்காக வழங்கப்பட்ட ஒரு காணியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திரும்ப தருமாறு கேட்டுட்டாராம் அப்படின்னு ஒரு தகவல் இப்போ சமூக ஊடகங்களில் பரவி வருது. எனவே இது உண்மைக்குமே அவர் திரும்ப கேட்டுட்டாரா, இல்லை இது என்ன விடயம் அப்படின்றத தகுந்த ஆதாரங்களோட இன்னைக்கு உங்கள்கிட்ட தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். என்ன சொல்லுங்க? அதன் அடிப்படையில் சுற்றி பார்த்தோம்னா, இந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் தான் இந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு விடுமுறை விடுதி கட்டுவதற்காக ஹபுத்தலை விஹாரகல அப்படின்ற சொல்லி ஒரு தோட்டத்தில் 5 ஏக்கர் காணியை கொடுத்துருக்கிறாரு. இது குத்தகை அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த காணி இந்த அரசாங்கத்தினால் மீள பெறப்பட்டது. ஆனால் என்ன காரணத்துக்கு அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த காணி மீள பெறப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, சரியான நடைமுறைகளை பின்பற்றி இந்த காணி வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி இந்த குத்தகை நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளது. அப்படியான காரணத்துக்காக தான் இந்த காணி மீள பெறப்பட்டிருக்குது. ஆகவே இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி போயிருக்கு. இது ரணில் விக்ரமசிங்க அவர்களோட ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டு இருந்தாலும் சரண்யா, இது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காணி இல்லை. அதனால அவர் திரும்ப கேட்கவும் முடியாது, அவர் கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காணியை கொடுத்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ இவர் இந்த தகவல் போலியானது, இவ்வாறான ஒரு விடயத்தை ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, இது சம்பந்தம் இல்லாத ஒரு விடயம் அப்படின்றத ரணில் விக்ரமசிங்க அவர்கள்ட்ட ஊடக பிரிவு எங்களுக்கு விளக்கி இருந்தாங்க. ஆமாம், பிரதான ஊடகங்களை ஆராய்ந்த போது கூட இந்த மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்காங்க இல்லையா? அதன் அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஊடக பிரிவு தொடர்பு கொண்டு கட்டபோது அவர்களுமே இது போலியான விடயம் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு பக்கம் மட்டும் ஆராயமும் மற்ற பக்கமும் நம்ம கேட்கணும். இப்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஊடக பிரிவை தொடர்பு கொண்டு கேட்டோமோ அதே போன்று இந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தையும் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். அதன் போது இந்த விவகாரம் குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் கூறிய விடயம் என்னன்னா, இந்த காணி பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமான காணி என்றும் இந்த காணி 30 வருட குத்தகை அடிப்படையில் தான் வழங்கப்படுதுன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த காணி இந்த மேற்குறிப்பிட்ட காரணங்களுக்காக மேல கொடுக்கப்பட்டிருக்குது, அதாவது அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டிருக்குது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தான் அவர் தெரிவித்திருந்தாரு. அதே போன்று அவர் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான உத்தியோகபூர்வ கடிதம் இருக்கும் இல்லையா, காணி வழங்கப்படும் சொல்லி அந்த கடிதத்தையுமே நமக்கு அனுப்பி வைத்திருந்தாங்க. அதையுமே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சொந்தமான காணி கிடையாது. ஆகவே சரண்யா, இப்போ இதில் நாங்கள் ஒரு 3 விஷயத்தை பார்க்கணும். இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி, அதாவது ரணில் விக்ரமசிங்க அவரோட அதாவது ராயல் காலேஜுக்கு அவரோட வீடு வழங்கி இருந்தார். இது மாதிரி இந்த காணியையும் வழங்கிட்டாருன்ற ரீதியில் நினச்சி சிலர் பகிர்ந்திருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் இந்த 3 விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது ரணில் விக்ரமசிங்கோட காணி இல்லைன்றது முதல் காரணம். அடுத்தது இது அரசாங்கத்திற்கு சொந்தமான காணி. 3வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சில நடைமுறை சிக்கல்கள் காரணமாக கடந்த வருடம் அரசாங்கம் இந்த காணியை மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூஸில் இருக்க விஷயங்கள் என்னன்னு தெரியாமல் ரீச்சுக்காக இருக்கலாம், இல்லைன்னா நாங்கள் இந்த நியூஸை முதல்ல போடணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். சிலர் இதை போடுறாங்க. ஆனால் போடுறது முக்கியம் இல்லை, அதுக்கான சரியான தகவல்களோட உண்மை என்னன்னு தெரிஞ்சு போடணும். இது ரணில் விக்ரமசிங்கோட ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கோட சொந்த காணியை வழங்கினதா ஒரு மிஸ்லீட் பண்ணி மக்களை திசை திருப்புற விதத்தில் இது போடுறது சரியில்லை. எனவே இந்த மாதிரி விஷயங்களை மக்களாகிய நாங்கள், சோஷியல் மீடியா யூசர்ஸ் ஆகிய நாங்கள் பார்க்கும்போது முதல்ல எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களில் நாங்கள் நம்பகமான ஊடகங்களில் போகிற செய்திகளை முதல்ல நம்பணும். அதை தவிர்த்து சோஷியல் மீடியாவில் வர எல்லாமே உண்மை அப்படின்னு நினச்சி நாங்களும் அதை பகிரும் போது இன்னொருத்தங்க அது மூலமாக தவறாக வழிநடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். சில நேரங்களில் பிரச்சனைகள் கூட
உருவாக்கப்படலாம். எனவே இந்த மாதிரி விடயங்களில் வந்து நீங்கள் வந்து நம்பகமான ஊடகங்களில் மாத்திரம் போகிற செய்திகளை நம்புங்க. மற்றது இந்த மாதிரி உண்மை சரிபார்ப்பு அறிக்கைகளை அறிந்து கொள்கிறதுக்காக நீங்கள் எங்களை பின்தொடரலாம். எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.